speed limit. பிராகா உள்ள இந்த கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு இந்த கர்வில் மொத்தம் வந்து 2 கேமரா இருக்குது. நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், இன்னொன்று 40 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்பீடில் தான் போகணும். லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள் கேமரா. அந்த ப்ளூ போர்டு இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ போர்டு தாண்டோன்னு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஹங்கேரி டு ஜெர்மனி வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த பிராகா தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆஸ்திரியாவில் வந்து வியன்னா பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைன் விழுறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். அது வைக்க பாருங்கள், கேமரா தெரியுத பாருங்கள் உங்களுக்கு. In 500 meters, use the right 2 lanes to take the exit. ரைட்டில் போனோம்னா அந்த இதில் முன்னாடி போகுது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ரைட்டில் திரும்பணும். அந்த இடத்துல 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. என்ன அளவுக்கு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ரொஹிபிஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கர்வு டவுன், ஃபுல் டவுன், அது Use the right 2 ரைட்டில் lanes போகணும். to take the exit. இந்த இதுதான். Meters, merge onto the road. இங்கே வந்து 40 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஆனால் அப்படி ரவுண்டு போட்டு போனால் போகணும்னு அர்த்தம், அதில் போகணும்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த ரோடு. இங்கே வந்து அட்வான்ஸாக 2 ரோடு ஜாயிண்ட் ஆகுது, 4 ரோடு ஆயிடுச்சு மொத்தம். இப்போ வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குங்க. ஸோ அப்படியே மெதுவாக வந்துட்டு இந்த கண்டினியூஸ் டாட்டட் லைன் தான விடனே நமக்கு ஹேரோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டில் மெர்ஜ் ஆகிக்கலாம். அவ்வளோதான். ஸோ பிராகா வரவங்க 60 கிலோமீட்டர் நான் ஸ்பீடு. Continue for 5 kilometers. 5 கிலோமீட்டர்ஸ் சேமாக ஓட்டுங்க அதே ரூட்டில். Germany, take diversions. வெள்ளை கோடுகள் ரெகுலராக இருக்கிறத விட்டுட்டு மஞ்சள் கோடுகள் வரையப்பட்டதை தொடர்ந்து கனரக வாகனங்கள் லாஸ்ட் ட்ராக்கையும் மிடில் ட்ராக்கில் கார்கள் 2 மீட்டர் அகலம் மட்டும் இருக்கிறது, கார்கள் மட்டும் அதில் செல்லணும். 2.5 மீட்டர் உள்ள லாரிகள், கனரக வாகனங்கள் நாங்கள் செல்லும் இந்த கடைசி. அது பாருங்கள் அழகாக வரைஞ்சி அது எப்படி எடுத்துன்னு வந்து லிங்க் ஆகிற மாதிரி விட்டுருக்காங்க பாருங்க. அப்படிதான். இதுக்கு மேலே 3 ரோட்ஸ் ஆஸ் யூஷுவல். ரைட்டு, ஃபுல் ரைட் லாஸ்ட்டு ஹை கனரக வாகனங்கள், மீடியம் குட்ஸ் வெஹிக்கிள் செகண்ட் ட்ராக், ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ், கார் வந்து லாஸ்ட் ட்ராக், ஃபஸ்ட் ட்ராக். அதுதான் லேண்ட் கீப்பிங் சவுண்டு. லேண்ட் கீப்பிங் மிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். நம்ம தூங்கினா கூட எழுப்பிடாது. ஜெர்மனியில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறாங்க, வண்டி வந்து இடிச்சிருக்கு, எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து
இங்க வந்துட்டு அதை வந்து ரெக்கவரி பண்றாங்க பாருங்க. தூங்கிட்டு இருப்பாரோ? பெட்ரோல் எல்லாம் போயிட்டு அந்த பேரிகார்டு இடிச்சு இருக்காங்க. ரீகன்ஸ்பர்க் A3 தானே? இந்த ரீகன்ஸ்பர்க்ல தான் வந்து நான் சொன்ன அந்த எலக்ட்ரிக் பஸ் இல்ல அப்படி போற மாதிரி, அதுக்கு நம்ம வண்டிக்கு மேல ஒரு 2 3 4 அடி இருக்கும் அந்த ஹைட்டு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் போகும்போது. சூப்பர் ஊர்மா அது ரீகன்ஸ்பர்க், பெரிய ஊர். இது நம்ம BMW இது இருக்கு, ஒர்க் ஷாப் இல்ல, BMW யூனிட் இருக்குது, டெகன் டிராப்ல இருக்கு. யூரோப் ரோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.